இன்றைய நன்னெறி உடல் நலம் பற்றியது. உடல் நலத்தில் அக்கறை உள்ள ஒவ்வொருவரும் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் இது. இன்னைக்கு காலகட்டத்துல விளம்பரங்களை பார்த்து துரித உணவுகள் சாப்பிடுவதை தவிர்க்கவும். துரித உணவுகளுக்கான விளம்பரங்கள் ரொம்ப கவர்ச்சிகரமா வருது. பார்த்த உடனே சாப்பிடணும் போல. இன்னைக்கு கரூர் நியூஸ் பேப்பர்ல ஒரு நோட்டீஸ் வச்சு வந்தது. ஷவர்மா சாப்பிட்டால் ஷவரில் குளித்தது போன்று உற்சாகமாக இருக்கலாம் அப்படின்ட்டு. ஷவர்மாக்கும் ஷவருக்கும் என்ன சம்பந்தம்னே தெரியல. கவர்ச்சிகரமான விளம்பரங்களை கொடுத்து இந்த துரித உணவு சாப்பிட வச்சு உடல் நலத்துல அக்கறை இல்லாம பேரண்ட்ஸே கெடுக்குறாங்க. சோ தயவு செய்து இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டை தவிர்க்கணும். விளம்பரங்கள்ல பார்த்து ஏமாறத தவிர்க்கணும். வழக்கம் போல ஒரு சின்ன குட்டி கதை சொல்லி நான் என்னுடைய உரையை முடிச்சுக்கிறேன். ஒரு மாவட்டத்துல ஒரே ஒரு ஊர்ல மட்டும் சிகரெட்டே பிடிக்காத, அதாவது புகை பிடிக்காத நபர்கள் ஒருத்தர் கூட அந்த ஊர்ல சிகரெட் பிடிக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஊர் இருந்தது. ஒரு சிகரெட் நிறுவனம் என்ன பண்ணுச்சு அப்படின்னா, எப்படியாவது தன்னுடைய வியாபாரத்தை அந்த ஊர்ல போய் இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப முயற்சி பண்ணுச்சு. ஒண்ணுமே பலிக்கல. யாருமே சிகரெட் பிடிக்கிற மாதிரி இல்ல. அதுக்கு என்ன பண்ணுச்சுன்னா, ஒரு விளம்பரம் கொடுத்துச்சு. ஒரு புத்திசாலியான மேனேஜரை நியமிச்சுச்சு. அந்த மேனேஜர் என்ன பண்ணனா, இப்படி விளம்பரம் பண்றார் கவர்ச்சிகரமா. எல்லா பத்திரிகையிலும், அந்த ஊருக்கு போற எல்லா பத்திரிகையிலும் என்ன விளம்பரம், சிகரெட் பிடிப்பதினால் 3 நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும். முதல் நன்மை, உங்கள் வீட்டுக்கு திருடன் வரமாட்டான். 2வது நன்மை, உங்களுக்கு பெண் குழந்தை பிறக்காது. 3வது நன்மை, உங்களுக்கு முதுமையே வராது. மக்கள் குழம்பி போறாங்க. அதுல ஒருத்தர் மட்டும் என்ன பண்றாருன்னா, வழக்கறிஞர்கிட்ட இந்த வழக்கை எடுத்துட்டு போய் பொதுநல வழக்கு போடுறாரு. எப்படி இவங்க இவ்வளவு அசாத்தியமா இப்படி பொய் சொல்றாங்க, இது 3 எப்படி சாத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. நீதிமன்றத்துக்கு போகுது. சோ நீதிபதி அந்த மேனேஜரை வரவழைச்சு கேக்குறாரு, என்ன விளம்பரம் பண்ணிருக்கீங்க நீங்க? சிகரெட் பிடிப்பதனால 3 நன்மைகள் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கீங்க அப்படின்னு. ஆமா, நான் சொன்னது உண்மைதான். சிகரெட் பிடிப்பதனால கண்டிப்பா இந்த 3 நன்மையும் ஏற்படும். அதுக்கு நீங்க கண்டிப்பா விளக்கம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீதிபதி கேக்குறாரு. அப்ப அந்த மேனேஜர் இப்படி பதில் சொல்கிறார். முதல் நன்மை நான் என்ன சொன்னேன்? உங்க வீட்டுக்கு திருடன் வரமாட்டான்னு சொன்னேன். எப்படி திருடன் வரமாட்டான்னு நீங்க சொல்றீங்க அப்படின்னு நீதிபதி கேக்குறாரு. அப்போ அந்த மேனேஜர் எப்படி சாமர்த்தியமா பதில் சொல்றாரு பாருங்க. நீங்க சிகரெட் பிடிச்சா சீக்கிரமே இருமல் வந்துரும் உங்களுக்கு. சோ நைட்டு ஃபுல்லா இருமிட்டு இருப்பீங்க. சோ அதனால உங்க வீட்டுக்கு திருடன் வரமாட்டான். 2வது நன்மை, பெண் பிள்ளையே உங்களுக்கு பிறக்காதுன்னு சொல்லியிருக்கீங்க. அது எப்படி நீங்க சொல்லலாம்? சிகரெட் பிடிச்சா சீக்கிரமே மலட்டுத்தன்மை வந்துரும். எந்த குழந்தையுமே உங்களுக்கு பிறக்காது. அதனால பெண் பிள்ளையே பிறக்காதுன்னு சொன்னேன். அதுவுமே நான் சொன்ன உண்மைதான் அப்படின்னு சொல்றாரு. சரி, முதுமையே வராது எப்படின்னு சொல்றீங்க? ஆமா, சிகரெட் பிடிச்சா நீங்க இளமையிலேயே செத்து போயிடுவீங்க. சோ அதனால உங்களுக்கு முதுமையே வராது அப்படின்னு சொல்லி சாமர்த்தியமாக தன்னுடைய 3 அந்த விளம்பரங்களுக்குமே அவர் பதில் சொல்கிறார். சோ ஏமாத்துறவங்க எப்படி வேணா சாமர்த்தியமா நம்மள சொல்லி ஏமாத்தலாம். விளம்பரங்களை பார்த்து ஏமாந்து நம்மளுடைய உடல் நலத்தில் கெடுத்துக் கொள்ள வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறேன். நலயோக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்ந்து காட்டுவோம், வழிகாட்டுவோம். நன்றி, வணக்கம்.